Anitha Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நம் உயிர் நம் கையில் என்கின்ற செய்தியை பற்றி பேச போறோம். அதாவது பார்க்க போறோம். இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம் உயிர் நம் கையில் இதை பற்றி பேசுகிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறவங்களுக்காக சொல்கிறேன். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை மிகப்பெரிய சோதனையாக இருக்குது. ஏற்கனவே கொரோனா வேவ் 1, கொரோனா அலை 2 அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். இப்போ 3வது அலையாக தலை தூக்கிட்டு கொஞ்சம் பரவல் அதிகமாகவே இருக்குது அப்படின்றது தினசரி நாம் செய்தித்தாள்களில் படிக்கிறோம், நியூஸ் எல்லாம் கேட்குறோம். கொரோனா 1வது 2வது அலையில் நிறைய பேர் உயிரிழந்தார்கள், தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தார்கள். அப்படி வாழ்வாதாரம் இழந்தவர்கள் இன்னும் எழுந்திருச்சு நிற்க முடியல, தொடர்ந்து சரிவுகளை சந்திச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே தான். அப்படி இருக்கும் பொழுது இப்போ 3வது அலை அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சு. இதில் எங்கே பார்த்தாலும் எனக்கு தலை வலிக்குது, காய்ச்சலாக இருக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மை நாமே பாதுகாக்க மறந்துடுறோம், அலட்சியப்படுத்துகிறோம் நம் உயிரை. ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது சாதாரணமானது கிடையாது, மிக உயர்ந்த பிறப்பு. ஒவ்வொரு ஜீவராசியும் மிக உயர்ந்த பிறப்பாக சொல்லப்படுகின்றது. அதுலேயும் பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய உயிர் என்பது அதை தாண்டி பொக்கிஷம் இந்த உலகத்தில் இல்லைன்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷமான நம் உயிரை பாதுகாப்பது நம் கையில் தான் இருக்குது. கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா முதல் அலையிலேயே என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் மாஸ்க் போட்டு தான் வெளியில் போகணும், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள், உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த கொரோனா ஃபஸ்ட் வேவில் நிறைய பேர் உயிரிழந்த பின்னாடி கொஞ்சம் திடகாத்திரமாக இருந்தவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, ஒன்றுமே ஆகாது அப்படின்னு அந்த ஃபஸ்ட் வேவ் முடிஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு வரும்போதே என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாஸ்கெல்லாம் தூக்கி போட்டாச்சு, போடுறதே இல்லை வெளியில் போகும்போது. அந்த தளர்வுகள் ஏற்படுத்தினாங்க இல்லையா, கொரோனா காலகட்டத்தில் கர்ஃப்யூ போட்டாங்க. அப்போது கர்ஃப்யூ எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தளர்வுகள் ஏற்பட்ட பொழுது நிறைய பேர் சரியாயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் ஆகாது அப்படின்ற நினப்பில் நான் பார்த்தேன். சென்னையில் இருக்கிறதுனால கூட்டம், அவ்வளவு கூட்டம். ஒவ்வொரு சிக்னல்லையும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான 2 வீலர் நிற்கிது, 4 வீலர்ஸ் நிற்கிது, சைக்கிளில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. ஒரு கொரோனா ஏற்பட்டதற்கான ஒரு அறிகுறி இல்லாமலேயே செயல்பட்டார்கள். எப்போதும் வழக்கம் போல் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது போல் போயிட்டும் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் சிலர் மட்டுமே கவர்மெண்ட் விதித்த விதிகளை பின்பற்றி, நம்முடைய காவல்துறை விதித்த விதிகளை பின்பற்றி மாஸ்க் எல்லாம் போட்டாங்க, சமூக இடைவெளியை பின்பற்றினார்கள். ஆனால் பலர், நிறைய பேர் நமக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம திடகாத்திரமாக இருக்கோம், வரதா இருந்தால் முதல் வேவ்லேயே நமக்கு சாய்ச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியத்தோடு இருந்தாங்க. அப்படி திடகாத்திரமாக இருக்கிறோம்னு நினச்சவங்க கூட 2வது அலையில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 2வது கொரோனா வேவ்ஸ் வந்தது இல்லையா, அதில் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அதுலேயும் எனக்கு கை கால் வலிக்குது, இன்னும் என்னால் சரியாக நடக்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, சரியாக தூங்க முடியல அப்படின்ற மாதிரி புலம்புவதை நீங்கள் கேட்கலாம். அதற்கு பிறகு கூட நிறைய பேர் மாஸ்க் போடலை. அப்படி போடாமல் போகும்போதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்படுவேன், ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் உயிரை இப்படி அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னுலாம் நான் நினைப்பேன். இப்போ பாருங்கள், 3வது அலை வந்துருச்சு. பொதுவாகவே பஞ்சபூதங்கள் அதை மதிக்கணும், அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழணும். வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பஞ்சபூதங்களில் தண்ணி சரியில்லைன்னா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நெருப்பு, அதனால் ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம அதை விட்டு தள்ளிட்டு போயிடலாம். இப்படி பஞ்சபூதங்களில் மற்ற 4 இருக்குது இல்லையா, எல்லாமே நமக்கு
அது நம்மளை அழிக்கணும்னு நினச்சிருச்சுன்னா பஞ்சபூதங்கள் அழிச்சிரும். நம்ம அதுக்கு கட்டுப்படாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டே இருந்தோன்னா அழிக்கணும்னு நினச்சா அழிச்சிரும். ஆனால் இந்த காற்று இருக்கு இல்லையா, இருக்கிறதுலையே ரொம்ப டேஞ்சரானது உயிர் மூச்சு. அது எல்லாம் காற்று சுவாசிப்பது என்பது சரியாக இருக்கணும். ஒருவருடைய உயிர் போயிருச்சு அப்படின்னா உடனே மூக்கில் கை வச்சு தான் பார்க்குறாங்க, மூச்சு நின்றுச்சு, காற்று வரல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு நோய் வேறு எதுலையாவது பரவுச்சுன்னா அதை கொஞ்சம் நம்ம சரிப்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் காற்றில் பரவும் பொழுது நம்ம சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? கஷ்டம். சுவாசிக்கலைன்னா நம்ம வாழ முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு 2 லேயர் 3 லேயர் மாஸ்க் எல்லாம் போட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா கூட யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்காவது போட்டு வெளியில் போங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதையெல்லாம் அலட்சியப்படுத்திக்கிட்டு நம்முடைய உயிரை பெரிதாக எண்ணாமல் போயிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கிறோம். இதனால் அவஸ்தைப்படுறது யார்? நம்ம தானே. நம்ம எதை வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம். இப்போது ஒருத்தர்கிட்ட பணம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கு காசை கூட அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை நிலம் இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் நிலம் கூட கொடுக்குறவராக இருந்தால் கொடுத்துருவாங்க. இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் வாங்கி கொள்ளலாம். உனக்கு நட்பு அது நல்லா இருக்கே, நானும் அவங்கள நட்பாக்கி கொள்ளட்டுமா அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டால் அதையும் நம்ம நட்பாக்கி கொள்ளலாம், வாங்கி கொள்ளலாம். அந்த நட்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த உலகத்திலேயே ஒருவர்கிட்ட இருந்து பெற முடியாதது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நோய். அவர்களுக்கு ஜுரம் இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கொடுன்னா வந்துருமா ஜுரம்? நமக்கு வராது. இல்லை வேறு ஏதாவது நோய் இருந்ததுன்னா இந்த நோய் நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே எனக்கு கொஞ்சம் கொடுத்துருன்னு நினச்சி கேட்டாங்கன்னா கொடுக்குறவங்களும் இந்தா கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க முடியுமா? இல்லை பெறுகிறவர்கள் கூட பெற முடியுமா? முடியவே முடியாது. அதனால தான் நம் உடலை ஆரோக்கியமாக பேணி காக்கணும். முதல் கொரோனா அலையிலேயே நிறைய இழந்தோம், சொந்த பந்தங்களை இழந்தோம். அதிலிருந்து அந்த சொந்த பந்தங்களை மறக்க முடியாமல் அந்த துயரத்திலிருந்து மீள முடியாமல் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்ப்பீங்க கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க, என் அப்பாவை இழந்தேன், என் சகோதரனை இழந்தேன், என்னுடைய தாயை இழந்தேன், இப்படின்னு நிறைய பேர் போட்டு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தீங்க. அடுத்தது அந்த கொரோனா அலைகளினாலே, முதல் 2வது கொரோனா அலைகளினாலே வாழ்வாதாரத்தை இழந்தோம். நிறைய பேருடைய வியாபாரம் இல்லாமல் போச்சு. அப்போ நிறைய பேர் பாடத்தை கற்றுக்கிட்டாங்க. நமக்கு செலவை குறைக்கணும், உணவு கட்டுப்பாடு இருக்கணும், வீட்டு உணவை சாப்பிடணும், நல்ல நல்ல அரிசி வகைகள், அதாவது பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய இருக்குது, அதை தேடி சாப்பிடணும். அது உடலை வலுவாக்கும், ஆரோக்கியத்தை பேணி காக்கும். இன்னொன்று இயற்கையான மூலிகைகள் நிறையா இருக்குது. வேப்பிலை, மஞ்சள், பூண்டு, இஞ்சி, கடுகு இதெல்லாம் போட்டு கஷாயம் சாப்பிடணும், நம்மை நாம் சரியாக வைத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. ஆனால் எத்தனையோ பேருக்கு கடன் இருந்தது. அந்த கொரோனா வந்த காரணத்தினால அந்த கடனை எல்லாம் அடைக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்தார்கள். இவங்க வீட்டிலிருந்து வேலை குறைவாக செஞ்சுருவாங்களோ அப்படின்னு என்ன பண்ணாங்க, நிறைய ஒர்க் ப்ரெஷர் லோடு நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க. வீட்டில் தான் உட்காந்து வேலை பார்க்குறாங்க, கொஞ்சம் அதிகமாகவே வேலை கொடுக்கலாம் அப்படின்னு நிறையா கொடுத்தாங்க வேலைகளை. இதில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட பள்ளி சென்று படிக்க முடியாமல் போச்சு. கலைத்துறையில் இருக்கிறவர்கள் கலையையே நம்பிக்கிட்டு இருந்தாங்க, அவர்களுக்கும் வாழ்வாதாரம் போச்சு. இன்னொன்று 2 வருட காலமாக வெளியில் அதிகமாக போகாமல் வீட்டிலேயே இருந்தவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திடுச்சு, மரண பயத்தை கூட ஏற்படுத்திடுச்சு. நிறைய பேர் உயிரை அலட்சியப்படுத்தினாங்க. மருத்துவர்கள் சொன்னதை பின்பற்றலை, கவர்மெண்ட் சொன்னதையும் பின்பற்றலை. ஆனால் பலருக்கு மரண பயத்தை ஏற்படுத்திடுச்சு, மன உளைச்சலை ஏற்படுத்திடுச்சு. நம்ம வீட்டில் ஒருத்தர் கொரோனானால் இறந்துட்டாங்கன்னா நமக்கும் சீக்கிரத்தில் செத்துருவோமோ அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் ஏற்பட்டுருச்சு. இப்படி எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம சமூக இடைவெளியை இந்த முறை கட்டாயம் கடைபிடிக்கணும். மாஸ்க் போட்டு வெளியில் போகணும், முடிஞ்சால் க்ளவுஸ் கூட போட்டு போங்க. ஏன்னா இந்த கைகளைத்தான் எல்லா இடத்துலையும் வைப்பாங்க. கதவை திறக்கிறதா இருந்தால் எல்லாருடைய கை தான் படுதாங்க. இன்னொன்று எங்கே
போனாலும் அதை பிடிச்சிக்கிட்டு, இப்போ படி ஏறதா இருந்தால் கூட அதை பிடிச்சிக்கிட்டு தான் நடக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் க்ளவுஸ் போட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா அடிக்கடி கைகளை கழுவி சுத்தம் செய்து கொள்ளணும். ஹேண்ட் சானிடைசர் எப்போவுமே பர்ஸில் வச்சுக்கோங்க, அதையும் பயன்படுத்தணும். நமக்கு மருத்துவர்கள் என்னென்ன விதிகளை பின்பற்ற சொல்கிறார்களோ அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும். அதே போல் சமூகத்தில் இப்படி வாழ வேண்டும் அப்படின்னு நம்முடைய அரசாங்கம் விதிக்கின்ற விதிகளை மீறாமல் இருந்தோம்னா கட்டாயம் எப்பேற்பட்ட ஒரு நோயையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால் உங்களுடைய உயிரை பொக்கிஷமாக கருதி உங்களுடைய உயிரை நீங்களே பாதுகாக்கணும். நம்முடைய உயிர் நம் கையில் தான் இருக்குது. நம்ம வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்ததுன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பரவுது இல்லையா? எல்லாருக்குமே பரவிடுச்சுன்னா எல்லாருமே படுத்து கிடப்போம். யார் நம்மளை பார்த்துப்பாங்க? ரொம்ப கஷ்டம். நம்மை நம்பி பிள்ளைகள் இருக்கிறார்கள், நம் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நிறைய உறவுகள் இருக்காங்க. அதனால் நம்மை நாமே பாதுகாத்து கொண்டு பிறரையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா? அதனால் விதிகளை பின்பற்றி உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பாக நம்முடைய விஹா ஆன்லைனில் ட்ரிபிள் லேயர் மாஸ்க், மூலிகை மாஸ்க், ஹேண்ட் சானிடைசர், ஹெர்பல் ஹேண்ட் சானிடைசர் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை போய் பாருங்கள். விஹா ஆன்லைன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் புதுசாக இன்றைக்கி உங்கள் வீடியோவை பார்க்குறோங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். விஹா என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரை யாராவது எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். எங்களுடைய பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்கள் விஹா ஷாப் இருக்குது. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் அனைத்துமே விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு. பார்த்துக்கிட்டு வரலாம். கூகுள் மேப்ஸ்லேயும் விஹா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக உங்களை கைட் பண்ணிடும். இப்போது கடை திறந்திருக்குமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கம் விதிக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளை பின்பற்றி கட்டாயம் திறந்திருக்கும். எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப் மற்றும் விஹா ஷாப் ஃபார்மா கம்பெனி. அதில் நிறைய பொருள்களை நாங்களே மூலிகை கொண்டு தயாரிக்கிறோம் இல்லையா? ஃபார்மா கம்பெனி அப்ரூவல் எங்ககிட்ட இருக்குது. அதனால் அரசாங்கம் சொல்கின்ற நாள்களில் நாங்கள் திறந்து வச்சுருப்போம். எங்களுடைய விஹா ஷாப்கான, விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட தாங்க எங்களுடைய கடையில் அவங்க பொருள்கள் தான் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். நிறைய கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில், இதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கன்னு. கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் திருமணம் நடைபெற இருக்கின்ற காரணத்தினால, எங்களுடைய மூத்த மகள் டாக்டர் பல்லவிக்கு திருமணம் நடைபெற இருக்கின்ற காரணத்தினால விதிகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் செய்வோம். எத்தனை பேரை கூப்பிடணும்னு சொல்கிறாங்களோ அத்தனை பேர் தான் கூப்பிட்டு பண்ணுவோம். ஆனால் அதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும் இல்லையா? அதுக்காக நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய பதிவுகள் அனைத்துமே நான் கூடிய சீக்கிரத்தில் தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.